வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்புகளின் முக்கியமான பண்புகள் என்னென்ன சொல்லி பார்க்கலாம். ஒரு இடத்துல தொழிற்சாலை இருந்தா அந்த நிறுவனங்களுக்கு இடையே பரஸ்பர முறையில் இணைந்திருப்பாங்க. இப்போ ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை 50 தொழிற்சாலை ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஒரு இடத்துல தீக்குச்சி தயார் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல லேபிள் தயார் பண்ணுவாங்க. சரி, நீ தீக்குச்சி தயார் பண்ணி கொடு, நான் லேபிளில் பொட்டியில அந்த லேபிளை ஓட்டி தரேன். அப்படி ஒருத்தர் இணைஞ்சு செயல்படுவாங்க. நிறைய தொழிற்சாலை இருக்கிறதுனால யாரு சிறப்பா வேலை செய்யறது அப்படின்னு புத்தாக்கமான போட்டியெல்லாம் நிலவும். ஒரே மாதிரியான தொழிற்சாலை நிறைய இருந்தா அப்படின்னா நிறைய வேலையாட்கள் வேலை செய்வாங்க. பல்வேறு திறமையான தொழிலாளர்கள் அங்க கிடைப்பாங்க. சுய உதவி குழுக்கள்லாம் செயல்பட்டு தொழிற்சாலை மேம்பாட்டுக்கு அவங்க உதவி செய்வாங்க. வட்டார மற்றும் நகராட்சிகளுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த வசதிகள் இருப்பதனால தான் ஒரு இடத்துல தொழிற்சாலைகள் அதிகமாக வளர்ச்சி அடைவதற்கு உதவியாக இருக்கு. இதுதான் தொழில்துறை தொகுப்புகளின் பண்புகள் ஆகும். ஓகே, நம்ம அடுத்த கேள்வியை நாளைக்கு சந்திப்போமா?